ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆஃப் யுவர் செல்ஃப் வித் பிஏபி பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock நம்ம போட்காஸ்டோட புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகுது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம போட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி எப்போது இணைப்பில் இருங்க. நம்பிக்கை இல்லாத ஒரு நேரம், அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து எப்படி வெளியே வர்றது? உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயமே உங்களுக்கு எதிராக நடக்குது, எல்லாமே நெகட்டிவாக நடக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையை எப்படி கடந்து போகிறது? அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் எப்படி உங்களை இன்ஸ்பயர் பண்ணுவீங்க? செல்ஃப் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஒரு தைரியம் இல்லாத சூழ்நிலையில் நமக்கு நாமே தைரியம் கொடுக்கறது, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு நாமே தைரியம் கொடுக்கறது, போரடிக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நாமே உத்வேகம் தரியது. இதுதான் செல்ஃப் இன்ஸ்பிரேஷன். செல்ஃப் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது நமக்கு உள்ளே இருந்து வருது, இது வெளியே இருந்து வரக்கூடியது கிடையாது. இன்ஸ்பிரேஷன் வெளியே இருந்து வரலாம், ஆனால் உள்ளே இருந்து வரலாம். ஆனால் வெளியே இருந்து வரக்கூடிய ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது சீக்கிரமே மறைஞ்சு போயிடும். ஆனால் நமக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த இன்ஸ்பிரேஷன், அதாவது அந்த செல்ஃப் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது எப்போதுமே மறைஞ்சு போகாது, அது நம்ம கூடவே இருக்கும். சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நம்ம அதை எப்படி கடந்து போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. நம்மளால் அந்த சுற்றுச்சூழலை வச்சு எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் நம்ம நமக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தோம்னா அந்த சுச்சுவேஷன் எப்படியே இருந்தாலும் சரி, அதை நம்ம மிகவும் எளிதாக கடந்து போயிடலாம். நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே அச்சீவ் பண்ணலாம். பெண்ணுக்கு ட்ரீம், அதாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு கோல் இருக்குது அப்படின்னாலே சரி, இல்லை ஒரு ட்ரீமோட வாழ்ந்து வந்துக்கிட்டு இருந்தாங்கனாலே சரி, இந்த உலகம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசும். அதுலேயும் ஓட்டப்பந்தயத்தில் மிகப்பெரிய வீராங்கனை ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பெண்ணை ரொம்ப ஒரு மாதிரி தான் பேசுவாங்க. பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த விளையாட்டின் மீது இருந்தக்கூட ஆர்வத்தால் அந்த பெண் நல்ல ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனை ஆகணுங்கிறதுக்காக பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய எல்லா ஓட்டப்பந்தயத்திலையும் பங்கேற்று முதல் பரிசு, 2ஆம் பரிசு அப்படின்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடம் முடிஞ்சு காலேஜ் போகும்போது, பள்ளியிலேருந்து காலேஜ் போகும்போது அது கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க. அப்படிங்கும்போது சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பள்ளிக்கூடத்தில் ஏதோ ஓடுன சரி, ஆனால் இப்போ பெரிய பிள்ளை ஆகிட்ட, இன்னுமா இந்த டிஷர்ட்டை போட்டு டவுசரை போட்டு ஓடுறது அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. இவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த பெண் தொடர்ந்து ஓட்டப்பந்தயத்தில் சேர்ந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த காலேஜும் முடிஞ்சு ஒரு சூழ்நிலையில் வீட்டிலே கேட்குறாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கலாமா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கல்யாணம் பண்ணுனா கணவனை பார்த்துக்கிடணும், அதுக்கப்புறம் குழந்தைகள் வரும், நம்மளோட குடும்ப சூழ்நிலை பொறுப்புகள்லாம் அதிகமாயிரும். அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்கிறாங்க. ஆனால் வேற ஒரு காரணத்தினால, உடல் சரிநிலை இல்லாதனால அவங்க அப்பா அந்த நேரத்தில் இறந்துருந்தாரு. சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடாதனால தான் உங்கள் அப்பாவுக்கு மன உளைச்சலாகி இறந்துட்டாரு, அவர் இறந்ததுக்கு காரணம் நீ தான் உங்கள் அப்பாவை கொலையே செஞ்சுட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெண்ணுக்கு தெரியும் அவங்க அப்பா இறந்ததுக்கான காரணம் அது கிடையாதுன்னு. ஏன்னா அந்த பெண்ணோட ட்ரீமுக்கு ஒரு உறுதுணையாக இருந்த ஒரே ஆள் யார் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க அப்பா தான். அதனால் சுற்றி என்ன சொன்னாலும் பரவாயில்லை, தன்னோட அப்பாவுக்கு வந்த பேரை நம்ம அடிக்கணும், நம்ம அப்பாவுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த பெண் தொடர்ந்து ஓட்டப்பந்தயத்தில் ஓட ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்ன கிளப்பில் ஜாயின் பண்ணி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஓட்டப்பந்தய வீராங்கனை ஆகுறாங்க. ஒரு மிகப்பெரிய ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுருக்கிறாங்க. இந்த ப்ரெஸ் மீட்டில் நிறையா கேள்விகள் கேட்கும்போது ஒரே ஒருத்தர் திரும்ப கேட்குறாரு, உங்களோட லைஃப் இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னு கேட்கும்போது இந்த பெண், நான் தான் என்னோட லைஃப் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என் வாழ்க்கையில் நடந்த வழிகள் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன், அதிலேருந்து கற்றுக்கொண்ட என்னோட பாடங்கள் தான் இன்ஸ்பிரேஷன், என் வாழ்க்கையில் எங்கள் அப்பா கொடுத்தது தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன், அதனால் எனக்கு நான் தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருந்து வருது அப்படின்னா நம்மளால் முடியாதுன்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால் செய்து முடிக்க முடியும். ஈவன் பல்பை கண்டுபிடிச்சா நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் கூட 1000 முறை தோல்வி பெற்று தான் அந்த பல்பை கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவார். 1000 முறை தோல்வியில இருந்தும் அவர் கற்றுக்கொண்டதும், அந்த 1000 முறை தோல்வியிலிருந்து அவர் இன்ஸ்பயர் ஆனது தான் அவரை அந்த பல்ப் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது. இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஒரு கோல் இருக்குது, ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது, இல்லை ஒரு எய்ம் இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்களேன். கோல் உங்களை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு கோலாக இருக்கணும். அதுதான் உங்களுக்கு ஒரு உத்வேகம் தரக்கூடிய ஒரு கோலாக இருக்கணும். அப்போ அந்த கோலை நோக்கி நீங்கள் வேலை செய்யும்போது அது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எந்த விஷயத்தை ஹாப்பியோடு செய்கிறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்வீங்க, அந்த விஷயத்தில் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. உங்களோட கோல் உங்களை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு கோலாக நீங்கள் பார்த்துக்கிடணும். ஒருவேளை நீங்கள் அதில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அது ஃபெயிலியரே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஃபெயில் ஆன இடத்துலேருந்து திரும்பி பாருங்கள், எந்த இடத்துல நீங்கள் ஆரம்பிச்சீங்க, இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, எவ்வளவு தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். எவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் தாண்டி வந்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தரும். அந்த இன்ஸ்பிரேஷன்லேருந்து நீங்கள் அந்த தோல்வியிலேருந்து வெளியே மீண்டும் அந்த பயணத்தை தொடங்குறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். இந்த உலகத்தில் பீப்புள் முடியாது அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தாலும் சரி,
உங்களுக்கு உங்கள் மேலே வந்து ஃபெய்த் இருக்கணும். அதே நேரம் உங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும். ஒரு பிக்கஸ்ட் வே, ஒரு மிகப்பெரிய வந்து இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட இன்ட்யூஷனை நம்புறது. அதாவது உங்களோட உள் உணர்ச்சியை வந்து நீங்கள் நம்பணும். அந்த உள்ளுணர்வுங்கிறது நீங்கள் என்ன ஆள் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லும். நீங்கள் நினைப்பீங்க நான் இப்படிப்பட்ட பர்சன் அப்படிங்கிறதுலாம், ஆனால் நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் மிகவும் பெரிய ஆள் அப்படிங்கிறது அந்த உள்ளுணர்ச்சி சொல்லும். அந்த உள்ளுணர்ச்சியை நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக கொடுக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி வாழ்க்கையில், அந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேயுமே ஒரு பாசிட்டிவான ஒரு சைடு இருக்கும். பிரச்சனையில் வந்து பாசிட்டிவான சைடு பார்க்குறது ரொம்ப கஷ்டம்தான். அந்த பாசிட்டிவான சைடுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இருள் சூழ்ந்த அறையில் ஒரு சின்ன ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு சின்ன தீக்குச்சி வருது அப்படின்னா அந்த இருளில் வந்து அந்த தீக்குச்சி தான் வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்கும். அதே போல் உங்களோட பிரச்சனையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாசிட்டிவை பாருங்கள். அந்த பாசிட்டிவ் தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அந்த இருளில் இருக்கக்கூடிய அந்த தீக்குச்சி மாதிரி அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் அந்த பாசிட்டிவாக நினைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அந்த நம்பிக்கையை தான் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷனை பாருங்கள். உங்களை நீங்கள் இன்ஸ்பிரேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரலாம். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் கொடுக்கணும், யாராவது நம்மளை தூண்டி விட மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காம உங்களை நீங்களே தூண்டி விடுங்க. உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக இருங்க. நீங்கள் உங்களை இன்ஸ்பிரேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் முடியாத விஷயம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் என்ன விஷயங்கள் செய்தாலும் சரி அதில் கண்டிப்பாக உங்களால் வெற்றியடைய முடியும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ இந்த எபிசோட நிறைவு செய்கிறேன். நம்ம பாட்காஸ்டை பற்ற கருத்துக்களை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்ல பிஏபி பாலா அப்படிங்கக்கூடிய ப்ரொஃபைலில் நீங்கள் எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். எப்போதும் இணைந்திருங்கள் பவர் ஆஃப் யுவர் செல்ஃபுடன். அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.